ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் தமிழக அரசால் தொடங்கப்பட்ட அம்மா உணவகம், அம்மா குடிநீர் விற்பனையை தொடர்ந்து அண்மையில் தொடங்கப்பட்ட அம்மா உப்பு விற்பனை திட்டத்திற்கும் பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் பாஸ்கர் கூடுதல் விவரங்களை தருகிறார். கேட்போம். அம்மா உணவகம், அம்மா குடிநீர் வரிசையில் அம்மா உப்பும் இணைந்திருக்கிறது. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் நேற்று குறைந்த விலையில் தரமான உப்பு வழங்கும் திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு. சுத்திகரிக்கப்பட்ட தூள் உப்பு 10 ரூபாய்க்கும், அயோடின் மற்றும் இரும்பு கலந்த சத்து கலந்த உப்பு 14 ரூபாய்க்கும், குறைந்த அளவு சோடியம் கொண்ட உப்பு 21 ரூபாய்க்கும் விற்பனைக்கு வந்திருக்கிறது. அமுதம் பல்பொரு அங்காடியில் தற்போது விற்பனைக்கு வந்திருக்கிறது. பொதுமக்கள் ஏராளமானோர் வாங்கி பயனடையக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடிந்தது. இங்கேயும் பல பேர் இருக்காங்க. அவங்க கேட்கும் தரமான உப்பு குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்கிறது. அதை பத்தி உங்க கருத்து சொல்லுங்க. தரமான அம்மா உப்பு நல்ல உடல் நலத்துக்கும் நல்ல கேடு விளைவிக்காம நல்லா இருக்கும். இந்த உப்பு விற்பனைக்கு வந்திருக்குது. அதை பத்தி உங்களுடைய கருத்து சொல்லுங்க. நம்பிக்கையா வாங்கலாம், விலையும் குறைவா இருக்கு, அதனால நம்பிக்கையா வாங்கலாம். அதாவது அம்மா உணவகம், அம்மா குடிநீர் தொடர்ந்து அம்மா உப்பு வந்திருக்கிறது. இது போன்ற என்னென்ன அத்தியாவசிய பொருட்கள் வந்தா இன்னும் மக்கள் பயனடைவாங்க? ஆயில் ரேட் அதிகமா இருக்கு, அது வேணும். தென் இந்த சோப் பவுடர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ், தென் குழந்தைங்களுக்காக மால்டட் ஃபுட்ஸ் ஏதாவது இருந்தா அந்த மாதிரி இருக்கு. அம்மா உணவகம், அம்மா குடிநீர் தொடர்ந்து அம்மா உப்பும் விற்பனைக்கு வந்திருக்கிறது. அத்தியாவசிய பொருட்கள், அதிகமான விலை உள்ள பொருட்கள், குறிப்பாக ஆயில், சோப்பு, குழந்தைகளுக்கு உண்டான பொருட்கள் விற்பனைக்கு வந்தால் மிகப்பெரிய வரவேற்பை பொதுமக்களிடம் பெறுங்கிறது பொதுமக்களுடைய கருத்தாக இருக்கிறது. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரபுவுடன் பாஸ்கர்.